கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. இப்போ வந்து பாருங்கள், கன்னி 2/6/2027 வரைக்கும் கண்டக சனியில் இருக்காங்க. மீனத்தில் சனி பகவான், கண்டக சனி. மேஷத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 8ஆம் பாவம், அஷ்டம சனியாக வராது. த ரியல் சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேடம். 1, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2029 த லக் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க போகுது. 12/7/2034 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருப்பார். அது கர்ம சனி. எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா 2026லேருந்து 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆசை. நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதி கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கணும். உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். இன்னொரு ஆஸ்பெக்டில் வேண்டும் பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமானே கேரண்டி கிடையாது. இதில் இந்த அம்மா வேற 10
10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு. அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறாங்க, இன்றைக்கி இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். மேம், அடுத்தது கன்னிராசி எப்படி இருக்குது? கன்னிராசிக்கு இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எனக்கு நிறைய பேர் கன்னிராசி மேம், தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் எல்லாரும் நிறைய பேர் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்காரங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, இந்த கன்னிராசி எனக்கு எப்படி இருக்குது 10 வருஷம் அப்படின்ட்டு. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது அவங்க கனவுகள்லாம் நினைவாக இருக்கிற மாதிரி? கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. இப்போ வந்து பாருங்கள், கன்னி 2/6/2027 வரைக்கும் கண்டக சனியில் இருக்காங்க. மீனத்தில் சனி பகவான், கண்டக சனி. கண்டக சனி அப்படின்னாலே 3 விஷயம் தான் மேடம் அவங்க கவனமாக இருக்கணும். ஒன்று, கணவன் மனைவி உறவு முறை, லைஃப் பார்ட்னரோட லைட்டாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். இப்போ குரு பார்வை இருக்குது, குரு அதிசாரமாக போகும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த கணவன் மனைவி உறவு முறையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனன்றது தேவை. மற்றபடி நீ என்ன வேலை செய்கிறியோ அதுக்கான ஒரு பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் தானாக வந்துடும். பெருசாக நெகட்டிவ் கிடையாது. சரி, அதுக்கும் மேலே 3, 6 இந்த 3 தான் நம்ம மனசை தின்னு நம்மளுக்கு நெகட்டிவ் ஏற்படுத்துமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுக்கும் மேலே 3, 6 2027லேருந்து 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் மேஷத்தில் இருப்பார். மேஷத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 8ஆம் பாவம், அஷ்டம சனியாக வரார். த ரியல் சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேடம். ஒன்று, எவ்வளோ கையில் காசு இருந்தாலும் சனி பகவான் பிடுங்கவே பார்ப்பார். எவ்வளோ நீ பிடுங்கணும்னு ட்ரை பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல விடாகுண்டன் கொடாகண்டன் கதையை ஞாபகம் வச்சுட்டு எக்காரணத்தை கொண்டும் யாரை நம்பி கொடுத்தாலும் திருப்பி காசு வந்து வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது 2.5 வருஷத்துக்கு அப்படின்றத ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும் காசு விஷயத்தில். யாருமே இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பணம் விஷயத்தில். அது என்னென்னா மேடம், மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு தான் கேட்கும். கொடுத்துட்டு நீ தரலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்களான்னா நீங்கள் கொடுங்க, இல்லை திரும்பி வரும் நான் எதிர்பார்த்து கொடுத்தேன்னா ஏமாந்து நிற்பீங்க. இல்லை, நான் என்னன்னா நம்ம பேசும்போதே அவங்க நோட் பண்ணிப்பாங்க, இந்தந்த வருஷம் இந்தந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் உண்மை ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ரொம்ப முக்கியமான கிரகம் சனி கிரகம் தான். 2.5 வருஷம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இம்பாக்ட் ஏற்படுத்துறாள். அப்போ அதனால தான் நம்ம சனியை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதுக்கும் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவன் தானே, அதனால சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கையிருப்பு காசு மேடம். 2வது, குடும்பத்தில் நம்மளோட நிம்மதி குலையிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். குடும்பம்னு இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சகஜம் தான். இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சாதான் என்னால் நிம்மதியாக இருக்கும். அந்த எண்ணத்தை நம்ம மாற்றிக்கணும். அதே இன்றைக்கி பிரச்சனை இருக்குது, நாளைக்கு அதுவாக சார்ட் அவுட் ஆகிடும், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். 3வது, வேலை செய்கிற இடத்துல நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆல்ரெடி கண்ணியை பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்க. அப்போ புத்திசாலிங்களை பார்த்தா யாருக்கு பிடிக்கும்? ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ ஜீனியஸ்னஸ் இல்லையேப்பா அப்படின்ற ஒரு ஏக்கம், கவலை. அந்த ஏக்கம், கவலை, கஷ்டம் பொறாமையாக மாறும். இது நார்மல் தான் இல்லைங்களா? ஸோ ரொம்ப அழகாக இருந்தால், ரொம்ப வசதியாக இருந்தால், ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. அப்போ இவங்க ரொம்ப புத்திசாலி, அந்த ஆஸ்பெக்டில் இவங்களை பிடிக்காதுலாம். 4வது, இவங்களோட சொசைட்டியோடு இவங்க பெருசாக மிங்கிள் ஆக மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களோட பேர் எந்த சம்மந்தமே இல்லாமல் யாராவது கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் கவனம் அப்படின்றது தேவை. 5வது முக்கியமானது, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. அப்படி பார்த்தா இப்போத்துலேருந்து அப்போ வரைக்குமே இவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். இந்த 5 கவனமாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது மேடம். அஷ்டமத்து சனினால எந்த இடையூறும் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2029 த லக் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க போகுது. 8/8/2029லேருந்து 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பாக்கிய சனி. எல்லா விதத்துலையும் உனக்கு குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம். நீ அஷ்டமத்து சனியில் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் தீர்வு நானே கொடுக்குறையா அப்படின்னு சனி கொடுத்துருவார். ஒவ்வொரு கண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்றது உண்மை. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாலிடிக்ஸில் இருக்காங்கன்னா பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆவாங்க. ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் தொழிலில் இருக்காங்கன்னா அங்கே பெரிய லெவலில் சாதிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் சாதிப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க புகழோடு இருப்பாங்க. அது ப்ளஸ் அது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேடம். அப்போ இது ரொம்ப சூப்பர் டூப்பரான பீரியட், கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கன்னிக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 31/5/2032லேருந்து 12/7/2034 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருப்பார். அது கர்ம சனி. தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன், ஜீவனக்காரகன் ஜீவனஸ்தானத்தில். இவங்க தொழிலில் எக்ஸலண்ட்டாக செய்வாங்க, நல்ல புத்திசாலிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டமும் சூப்பர் டூப்பரான காலகட்டம். என்ன வேலை சார்ந்த அலைச்சல்களுக்கும்
அலைச்சலை பெருசாக யோசிக்க கூடியவங்க கிடையாது கன்னி அப்படின்லாம். ஸோ இந்த காலகட்டமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 13/7/2034 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் கடகத்தில் இருக்காங்க. அது இவங்களுக்கு லாபஸ்தானம். அப்போ சனி லாப சனியாக வரார், உபஜயஸ்தானத்தில் சனி. நீ செய்யக்கூட அத்தனை தொழிலும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக லாபகரமாக ஓடிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அப்போ 29லேருந்து 36 வரைக்கும் கோல்டன் பீரியட் மேடம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. எவ்வளோ சாதகமாக பயன்படுத்த முடியுமோ, எவ்வளோ சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கலாம். வெரி குட், நல்லா அருமையாக இருக்குது கன்னி ராசிக்கு. ஸோ அவங்க ஏதோ பயந்துட்டு இருந்தாங்க, ஆனால் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி மேம், தேங்க்யூ. நன்றி. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம். அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்களும் வாங்க, உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம்? இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சின்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா? மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம், இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க. வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க, தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி, ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு, 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம், நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.